பார்த்தேன் ஒப்படைக்கன்னு சொல்லி தொட்டு கும்பிடுங்க. காணிக்க தொட்டு கும்பிடுங்க. ஒப்படைக்கன்னு சொல்லி ஓம் சக்தி. ஈரோடு மாவட்டம் தங்கசாலை தெருவை சார்ந்த மோகன்ராஜ் நந்தினி தம்பதிகள் திருமணமாகி 1.5 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோட தேடி வந்து 3 அமாவாசை கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு 3வது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே வாரமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு இடைக்கட துலாபாரத்தில் வேண்டுதல் கடனை செலுத்திட்டு அம்மனுக்கு பட்டு வஸ்திரம் விளையல் பூமாலை காணிக்கையாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேர் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. நீங்க காலையில் சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க சொல்லுமா. நம்ம ஆலயத்தில் தற்சமயம் பெயர் சூட்டும் வைபவத்தை நடத்திக்கிட்டாங்க. சஷ்டிக் என்ற திருநாமத்தை நம்ம ஆலயத்தில் குழந்தைக்கு சூட்டியிருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க சொந்த பந்தத்து முன்னாடி சிறப்பான வாழ்வாங்கு வாழ்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்து நான் வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் மருங்கப்பள்ளம் கிராமத்தை சார்ந்த விஸ்வநாதன் மதுமிதா தம்பதிகள் திருமணமாகி 1.5 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 2 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. 2வது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே வாரமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் சாத்தி அம்மனுக்கு மாங்கல்யத்தில் கொடுப்பதற்காக காயின் லக்ஷ்மி காயின் வந்து அம்மனுக்கு வேண்டுதல் காணிக்கையாக செலுத்துறாங்க. அவங்க 1.5 ஆண்டு காலம் இருந்த கடந்த வாழ்க்கைக்கு 2வது மாதமே மனமிறங்கி மகளாக மகமாய வந்து பிறந்திருக்காங்க. இதே போல ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு கும்பப்படையில் பிரசாதத்தின் மூலியமாகவும் பச்சைப்பயிர் பிரசாதத்தின் மூலியமாகவும் உடனுக்குடனே குழந்தை செல்வத்தை இந்த சேலத்து மகமாய் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல பேரும் புகழுமாக வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்து நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. சரி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியை சார்ந்த சிங்காரவேலு புவனேஸ்வரி தம்பதிகள் திருமணமாகி 8 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்ல பார்த்துட்டு அமாவாசை அன்று நம்பிக்கையோட தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க. அம்மனுக்கு வேண்டுதல் கடன் செலுத்த வந்திருக்காங்க. தேங்காய் பழ பூமாலை பட்டு வஸ்திரம் சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நிக்கிறாங்க. 8 ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனமிறங்கி அம்மா உங்களுக்கு உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வத்தை அம்மா அள்ளி கொடுத்திருக்காங்க. இதே போல ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு நித்தம் சாட்சியாக நின்ன வண்ணமாக தான் இருக்காங்க. குழந்தை வர துலாபாரம் போடுவதும் நம்ம ஆலயத்தில் கும்பப்படையில் சாப்பிட்டு கருத்தங்கிய தம்பதிகள் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிறதும் ஆயிரக்கணக்கான தம்பதிகள் சாட்சியா நின்ன வீடியோ அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி.
அம்மா கொடுத்தது முதல்ல நம்ம கோயில் எப்படிமா தெரியும், எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? யூடியூப்ல பார்த்தோம். யூடியூப்ல ஒவ்வொரு பக்தர்களும் சாட்சியா நிக்கிறத பார்த்து அம்மாவை நாமளும் தேடி போலான்னு வந்தீங்களா, இல்ல முழு நம்பிக்கையோட அம்மாவை தேடி வந்தீங்களா? எப்படி? முழு நம்பிக்கையோட வந்தோம். சரிம்மா. நம்பி வந்தோம். 8 வருஷம் 10 வருஷம் சரி போயிட்டு வரலாம். இவ்வளோ பேர் சாட்சியா நின்று இருக்காங்க, நாமளும் தேடி போகலாம். அந்த அம்மா நிச்சயமா மனம் இறங்கி வரந்துருவாங்க. நம்பிக்கையோட வந்தீங்க. 8 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்காக அம்மா முதல் மாதமே மனம் இறங்கி வரது அம்மாவே மகளா வந்து பிறந்திருக்கா. அந்த தருணம் எப்படி இருந்தது? அம்மாவை பத்தி என்ன நினைச்சீங்க? அம்மா சக்தி வாய்ந்த சாமி, எங்களுக்கு கண்கண்ட தெய்வங்கிற மாதிரி. குலதெய்வத்திற்கு பிறகு அம்மாவை தான் இப்போ வந்து குலதெய்வமாக இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிறைய கோயில் குளம் எல்லாமே போனோம். ஆத்தா வந்து ஏதோ எனக்கு பிள்ளையா பிறந்ததே போதும். சந்தோஷமா. இவ்வளவோ பேச்சு ஏச்சுகளுக்கு மனவேதனைகளுக்கு ஆள்பட்டிருப்பீங்க. 8 ஆண்டு காலம் அந்த ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க. அம்மா உங்களுக்கு ஒவ்வொரு பக்தர்கள் இன்னும் 5 மாதம் 6 மாதம் தொடர்ந்து வர பக்தர்களாக இருக்காங்க. ஆனால் அம்மா முதல் மாதமே மனம் இறங்கியிருக்காங்க உங்களுக்காக. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? யாராலையும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை, லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் பிள்ளை செல்வம் இருக்கான்னு எல்லாம் கேட்குறாங்க. அந்த பிள்ளை செல்வத்தை உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத ஒரு அற்புதத்தை அம்மா உங்களுக்கு நிகழ்த்தி இருக்காங்க. உயிருள்ள வரைக்கும் மறக்காமல் இருந்தால் போதும். அதே போல் மீண்டும் கூடிய விரைவில் கரு தக்க வச்சு அடுத்த ஆண் வாரிசை அம்மா உங்களுக்கு கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்களும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டை கருமாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்த பாபு ரேகா தம்பதிகள் திருமணமாகி 15 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு 4வது அமாவாசை விட்டு 5வது அமாவாசை கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு வேண்டுதல் கடன் செலுத்த வந்திருக்காங்க. அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க. 15 ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 3 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு 4வது மாதம் விட்டு 5வது மாதம் கருவை தக்க வச்சு இந்த அழகான பிள்ளை செல்வத்தை இந்த சேலத்து மகமாய் அவங்க உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான பிள்ளை செல்வத்தை அள்ளி கொடுத்திருக்காங்க. இதே போல நித்தம் சாட்சியா நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சேலத்து மகமாயோடைய சக்தியும் அற்புதத்தையும் இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் அடுத்த கருவை நிலையாக தக்க வச்சு அடுத்தது அவங்க குடும்பத்துக்கு ஆண் வாரிசு அம்மா கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. உங்களுக்கு தெரியும். சரிம்மா. இப்போ 15 வருஷம் நீங்க இருந்த கடன் தவ வாழ்க்கைக்கு 3 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அம்மாவே உங்களுக்கு மகளா வந்து பிறந்திருக்கா. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அம்மாவை பத்தி என்ன நினைச்சீங்க? நம்ம கை உள்ள நம்பி வந்தோம். எங்களுக்கு கை உள்ள எந்த கோயில் எல்லா கோயிலும் போய் வந்து எந்தெந்த கோயிலும் போய் பிச்சைக்கிற எல்லாம் முடிச்சு லாஸ்ட் டைம் கூட வந்து வேணும். எங்களுக்கு கை உள்ள எங்களுக்கு கொடுத்துட்டோம். எங்களுக்குன்னு ஒரு வாரிசு கொடுத்துட்டோம். எங்களுக்கு அதுவே போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஏன்னா எவ்வளவோ பேச்சுகளுக்கு எவ்வளவோ ஏச்சுகளுக்கு அடிபட்டு மனம் வெறுத்து அம்மாவை கடைசியா நம்பி வந்தீங்க. கல்யாணத்துக்கு எதுக்குமே போறது கிடையாது. இந்த அம்மாவை தான் நம்பி வந்து லாஸ்ட் 3 அமாவாசை வந்து சாப்பிட்டோம். நாங்க நம்பிக்கையோட வந்தோம். மன நிம்மதியோட வந்து நாங்க சாப்பிட்டோம். அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்துட்டோம். எனக்கு எந்த குறையும் வைக்கல. எனக்கு அழகான பெருமை அவளே வந்து எனக்கு பொந்தகிறோம். எனக்கு எந்த குறையும் எனக்கு வைக்கல. உயிருள்ள வரைக்கும் அம்மாவை மறக்காம இருந்தா அதுவே அவளுக்கு பெரிய வேண்டுதல் கடனாக இருக்கும். சரிங்களா? இதே போல ஆயிரக்கணக்கான தம்பதிகளோட குடும்பத்துல பிள்ளை செல்வத்தை அள்ளி கொடுத்த அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த சேலத்து மாதமே வழங்கிட்டு இருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி.